அம்மா வணக்கம். பகவத்கீதையில சொல்லியிருக்கிற 4 வகையான பக்திகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்கம்மா. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் 4 வகைகளான பக்திகளை பத்தி கீதையில சொல்லியிருக்காரு. அதுல முதன்மையானது சாதாரண பக்தி, ரெண்டாவது ஆரோக்கிய பக்தி, மூணாவது பக்தியானது ஸ்ரத்தையான பக்தி, கடைசியா 4வது பக்தி ஞான பக்தி. இந்த 4 வகையான பக்திகளை பத்தி சொல்லியிருக்காரு. இப்போ முதல் பக்தியை நாம எடுத்துக்கிட்டா எங்க பார்த்தாலும் இந்த சாதாரணமான பக்தி தான் இருக்கும். இப்போ நீங்க ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல கூட்டம் அலமோதிக்கிட்டு இருக்கும். பாட்டு பாடுவாங்க, மந்திரம் சொல்லுவாங்க, பூ போடுவாங்க, கற்பூரம் கொளுத்துவாங்க, இதெல்லாம் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும். பாட்டுக்கள் கூட ரொம்ப பலமாக நடந்துக்கிட்டு இருக்கும். இது அந்த இடத்துல சாதாரண பக்தியில் அடங்கும். பெரிய பெரிய கோவில்கள்லையும் பலவிதமான வகைகளில் இந்த பூஜைகள்லாம் நடக்கும். இந்த மாதிரியான பக்திகளில் நாம் பார்த்தோம்னா இந்த மக்களோட பக்தி பின்னால் ஒரு சாதாரண செயல் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்கிற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த மாதிரியான பூஜைகள் உலகத்தில் இருக்கிற தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற பக்தின்னு சொல்லணும். பக்தி பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, ஜபம் கூட செய்வாங்க, மந்திரம்லாம் சொல்லுவாங்க, மந்திரங்களில் கூட பெரிய பூஜையெல்லாம் செய்வாங்க. என்னோட இந்த காரியம் நல்லபடியாக முடியணும்னு வேண்டிக்குவாங்க. அது மட்டும் இல்லை, கடவுள்கிட்ட எதை வேணாலும் கேட்கலாங்கிற எண்ணம் இருக்கும். கடவுளே இப்போ என்னோட பிஸ்னஸில் நல்ல உயர்ந்த நிலைக்கு நான் வந்துட்டா நான் ஒவ்வொரு பௌர்ணமி அன்னைக்கும் அம்பாளை தரிசனம் பண்ண வரேன்னு சொல்லுவாங்க. முழு பட்டினியாக இருக்க, நல்லபடியாக நடக்கட்டும், நிச்சயம் வரேன்னு அவங்க சொல்லிக்குவாங்க. இது சுயநலம்னு கூட நாம் சொல்லலாம். நாம் நம்மளை பற்றி கடவுள்கிட்ட போய் சொல்லி நம்ம காரியம் நடக்க வேண்டிக்கிறோம். இந்த காலத்தில் இந்த பக்தியை தான் அதிகமாக நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்தி எப்பவுமே ஒரு வகையில் துக்கங்கிற கண்ணோட்டத்தோடு தான் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி வேண்டிக்கிட்டாலும், எப்படிப்பட்ட மனநிலைமையில வேண்டிக்கிட்டாலும் சரி, இந்த சிச்சுவேஷனில் வேண்டிக்கிட்டாலும் சரி, ஒருத்தரோட துக்கம் மட்டும் குறைஞ்சதா என்றைக்குமே கிடையாது. அது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் வாழ்நாள் முழுக்க இந்த மாதிரி வேண்டிக்கிட்டே இருந்தாலும் அந்த துக்கம் மட்டும் போகவே போகாது. அது இப்போதைக்கு பிரச்சனை முடிஞ்சது, இனிமேல் பார்த்துக்கலாங்கிற எண்ணம் தான் இருக்கும். இது முடிஞ்சா அந்த பிரச்சனை ரெடியாக இருக்கே. நீங்களும் பாவம் கடவுள்கிட்ட எத்தனை முறை வேண்டிக்குவீங்க? 1-2 முறை நல்லது நடக்கலாம். அப்புறம் 10வது தடவை வேண்டிக்கிட்டீங்கன்னா 2 தடவை பூர்த்தி செய்வார். அடுத்து கடவுள் நமக்கு பிரச்சனையை தீர்த்துட்டாருன்னு நினைப்பீங்க. இது எல்லாமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட பாவ புண்ணியங்கள் தான். பாவம் பண்ணால் நல்லது நடக்காது, புண்ணியம் பண்ணால் நல்லது நடக்கும். என்னதான் கடவுள் நல்லது பண்ணாலும் இது நிச்சயமாக உங்களுடைய கர்ம வினையை பொறுத்ததுங்கிறது மட்டும்தான் உண்மை. இந்த பக்தி ஒன்றும் அவ்வளவு அபரிதமானதாக இருக்க முடியாது. இது ஞானம் இல்லாததுனால இந்த வகையான செயல்பாடுகள் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. 2வது பக்தியை பற்றி சொல்லணும்னா ஆழ்ந்த பக்தி. ஆழ்ந்த பக்தி இருக்கிறவங்க தினம் தினம் கோவிலை தேடி போகிறது கிடையாது. பொறுக்க முடியாமல் ஏதாவது கஷ்டம் வந்தால் தான் அவங்க அங்கே போவாங்க. கடவுளே இவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துருச்சே, எப்படியாவது அதை தீர்த்துரு, நீ என்ன சொன்னாலும் கேட்க தயாராக இருக்கேன், இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு உடனே விடுதலை வாங்கி கொடு, உன்னை நான் மறக்கவே மாட்டேன், நான் தினமும் உனக்கு பூஜை பண்ணுறேன், நீ என்னை எப்படி இருக்க சொல்கிறியோ அப்படியே நான் நடக்கிறேன்.
அவர் ப்ராப்ளம் சால்வ் ஆனதும் சரி, அதுக்கப்புறம் கடவுளுக்கு ஒரு பாய் தான். இன்னும் பல பேரை பார்த்தீங்கன்னா, கடவுளே இப்போதைக்கு என்னோட பிரச்சனை தீர்ந்துடுச்சு, நல்லபடியா ஆயிடுச்சு, என் பொண்ணோட கல்யாணமும் நல்லபடியா நடந்துருச்சு, நான் உடனே வந்து என் முடிய காணிக்கை ஆக்கிக்கிறேன், மொட்டை போட்டுக்கிறேன்னு சொல்லுவாங்க. உங்க முடினால அவங்களுக்கு என்ன லாபம்? அதையும் வித்து பணம் தானே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் இன்னைக்கு நடக்கிற உண்மையை தானே சொல்றேன். வாஸ்தவத்துல கடவுள் நல்லது பண்றாரு, கெட்டது பண்றாருங்கிறது லாஜிக் கிடையவே கிடையாது. அவர் எதுக்கு ஒருத்தருக்கு கெடுதல் பண்ணி இன்னொருத்தருக்கு நல்லது பண்ணணும்? நாம கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம், காரியம் முடிஞ்ச உடனே அதை நிறைவேற்றுறோம். உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கடமை முடிஞ்சு போயிடுச்சு. அப்போதைக்கு உங்க மன திருப்தி அமையுது. ஏன்னா உங்க கர்ம வினை பலன்படி தான் நல்லது நடக்க தொடங்கிடுச்சு. சில பேர் என்ன மாதிரியான பிரார்த்தனை செஞ்சுக்கிறாங்க? மகாவீரரை பார்க்க போன ஒருத்தரே, மகாவீரரே என்னோட ஃபேக்டரி நல்லா நடக்கல, நடத்தி கொடுங்கன்னுவாரு. பணம் நல்லபடியா வரணும், அதுக்கு வழி சொல்லுங்க. அட நீங்க வேற, கடவுள்கிட்டயே ஒன்றும் இல்லை, போட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் இருக்காரு, அவர் உங்களுக்கு என்ன தருவாரும்பாங்க. ஹனுமான் கிட்ட போய் நின்றுக்கிட்டே அவரு, ஹனுமானே எப்படியாவது அழகான பொண்டாட்டி வேணும்னு கேட்டா அவரே பிரம்மச்சாரி, அவரு பொண்ணுக்கு எங்க போவார்? எத்தனை வகையான பிரார்த்தனை இருக்குல்ல. நாம கடவுள் கூட ஒப்பந்தம் செஞ்சுக்கிறோம், பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கடவுளுக்காக இப்ப இந்த வேலையை பண்ணி கொடுத்துட்டு ஹனுமானுக்கு 1/2 கிலோ வெண்ணெய் சாத்திடுறோன்னு நாம வேண்டிக்கிறோம். பாருங்களேன், 1/2 கிலோ வெண்ணெயில காரியத்தை முடிச்சுக்கணும்னு நாம பாக்குறோம், ஒப்பந்தத்தை முடிச்சுக்கிறோம். பகவான் வந்து உங்ககிட்ட கேட்டாரா? ஆக்சுவலா பகவான் உங்களோட மனசுல உங்களுக்குள்ளேயே பரமாத்மாவா இருந்து உங்களுக்கு அருள் புரியறாருங்கிறது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவருக்கு எந்த விதமான வித்தியாசங்களோ பேதங்களோ கிடையாது. இவனுக்கு இது செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தனியா இருக்கிறது கிடையாது. அவர் பாட்டுக்கு இருந்துகிட்டு இருக்காரு, அவர் எதுவும் செய்யறதில்ல. ஒருவேளை கடவுள் யாருக்காவது கல்யாணம் செஞ்சு வச்சா அப்ப அந்த பகவானுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, இவனுக்கு கல்யாணம் இல்ல, படுகுழியில விழறான்னு. அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லணும்? எப்படியாவது கல்யாணத்தை நடத்திருங்கன்னு வேண்டிக்கிறான். இன்னைக்கு எவ்வளவு முகூர்த்தம் தெரியுமா? வெளியில அங்கங்க பாத்தீங்கன்னா கல்யாணம் நடந்துகிட்டு தான் இருக்கும், எங்க பார்த்தாலும். பாவம், லைஃப் முழுக்க தியாகம் பண்றான். எவ்வளவு பண்ணாலும் அவன் பொண்ணுக்கு அடிமையா தானே இருக்கான். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். அப்படி கடவுள் ஒருத்தருக்கு கல்யாணத்தை நல்லபடியா செஞ்சு வச்சுட்டாருன்னா அவர் முன்னால போய் உடனே நின்னுடணும், நின்னுக்கிட்டு நன்றி நன்றி சொல்லணும். அப்போ கடவுள் அவங்கிட்ட, முட்டாளே நீ பிரம்மச்சரியத்தை விட்டுட்ட, உன்னை விட்டு சந்தோஷம் போயிடுச்சு போடா அப்படின்றாரு. பட் இந்த சாதாரண பக்திக்காரன் தனக்கு கஷ்டம்னு வரும்போது மட்டும்தான் கடவுளை நினைக்க ஆரம்பிக்கிறான். இதே தான் பெரிய பெரிய மகான்கள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. கடவுள் நமக்கு துக்கத்தை தரும்போது தான் அவனை நினைக்கிறோம், சந்தோஷத்துல நாம அவனை நினைக்கிறது கிடையாது, மறந்து போயிடுறோம் அப்படிம்பாங்க.
இந்த கஷ்டத்தை போக்கிட்டுன்னு அவர்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா, கடவுளே நான் இரவும் பகலும் உன்னையே தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கணும், அந்த மாதிரி என்ன வெயின்னு அவர்கிட்ட வேண்டிக்கலாம் இல்லையா? இதை யாரும் செய்யறது கிடையாது. துக்கம் வரும்போது மட்டும்தான் நாம அவர் வேண்டிக்கிறோம். சுகம் துக்கம் ரெண்டுத்துலயும் நாம கடவுளை நினைச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதுதான் ஒரு நியாயமான கோரிக்கை இல்லையா? இந்த மூணாவது பக்தியோட பேரு நிலையான பக்தி. இந்த பக்தி மற்ற ரெண்டு பக்திகளை விட கொஞ்சம் உயர்ந்ததா இருக்கும். ராவும் பகலும் அவனோட சிந்தனையெல்லாம் நாம என்ன பண்ணினா கடவுளை தரிசனம் பண்ணலாங்கிற எண்ணம் தான் அவனுக்கு இருந்துகிட்டே இருக்கும் எப்பவுமே. எப்படி நாம கடவுளோட பரம பதத்தை அடையிறது, அவர்கிட்ட போகிறதுக்கு என்ன வழி, அவரோட சிந்தனையில இதை தவிர வேற எதுவுமே இருக்காது. அவரை பிஸ்னஸ்ல பண்றவரா இருந்தா, வேலைக்கு போறவரா இருந்தா, கூலியா இருந்தா, அவர் மனசுல இந்த கடவுள் சிந்தனை மட்டும்தான் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கோம். ஒரே லட்சியம், ஒரே சிந்தனை தான். நாம எப்ப பகவானை பார்க்க போறோங்கிற ஒரே சிந்தனை தான். அவரை பார்த்தே ஆகணும். அவன்தான் உண்மையான பக்தன், நிறைவான பக்தி. அவனுக்கு இந்த லௌகீக விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடு இருக்காது. அவனுக்கு எந்த ஆசையும் இருக்கவே இருக்காது. வேற சிந்தனை தான் இருக்கும். கடவுளை பார்க்கணுங்கிறது தான் அவனோட லட்சியமா இருக்கும். இப்படி ஒரு நிலையான பக்தி இருக்கிற ஒருவருக்கு எந்த ஒரு வகையிலையாவது நிச்சயமா ஒரு ஞானிக்கு கிடைக்கிற அருள் பகவான் கிட்ட இருந்து அவனுக்கு நிச்சயமா கிடைக்கும். ஆனா அந்த ரெண்டு வகையான பக்திகளுக்கு இந்த ஒரு பலன் கிடைக்கவே கிடைக்காது. அவங்களோட லட்சியங்களே தனியானது. இந்த நாலாவது பக்தியை பத்தி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். அதுதான் ஞான பக்தி, ஞானம். இந்த இடத்துல தான் பகவானுக்கும் பக்தனுக்கும் உள்ள வித்தியாசம் மறைஞ்சு போயிடுது. ஒன்னா ஆயிடுறாங்க. பகவானும் பக்தனும் ஒன்னா ஆயிடுறாங்க. பகவானும் ஒன்று, பக்தனும் ஒன்று. இல்லைன்னா ஒருத்தர்னு கூட சொல்லலாம். நான் தான் இப்ப என்னோட மனசுக்குள்ள இருக்கிற அவர் தான் ஆத்மா, பரமாத்மா ஸ்வரூபமானவர். ரெண்டு பேர் இல்ல, ஒருத்தரே தான். அதைத்தான் ஞான பக்தின்னு சொல்றோம். அவங்க தான் ஆத்ம ஞானியாவே இருக்காங்க. ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கீதையில இன்னொரு விஷயத்த கூட சொல்லி இருக்காரு. ஏ அர்ஜுனா, பக்திகள்லயே சிறந்தது இந்த ஞான பக்தி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஞான பக்திக்கும் எனக்கும் இந்த வித்தியாச பேதங்கள்லாம் கிடையாது, அது இருக்கவும் இருக்காதுன்னு சொன்னாரு. ரெண்டும் ஒண்ணுதான். எப்பவும் எனக்கு ஞான பக்தன் மேலதான் ரொம்ப பிரியம் அதிகம்னு சொன்னாரு. பகவான் தனக்குரிய பாணியிலே சொல்லியிருக்காரு. ஞான பக்தியை பத்தி ஸ்ரீ கிருஷ்ண பகவான் இப்படி சொல்லியிருக்காரு. ஞானங்கிறதே வாஸ்தவத்துல பகவான் தானே. பக்தியின் உயர்ந்த நிலைதான். ஞானிகள் தான் பகவானை சேர வழியை நமக்கு சொல்லி தந்துகிட்டு இருக்காங்க. உண்மையான பக்தி. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அம்மா வணக்கம்மா. நீங்க சொல்றபடி நாமளும் நம்ம பகவானும் ஒன்று, பரமாத்மா நமக்குள்ளேயே இருக்காரு அப்படின்னா அதுக்கப்புறம் நாம் எதுக்கு கோயிலுக்கு போகிறது, பூஜை செய்கிறது, கற்பூரம் ஏற்றுறது, இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் என்ன? சொல்றேன். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க. அதாவது நம்ம உள்ளுக்குள்ளேயே கடவுள் இருக்காருங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா புரியணும். பரமாத்மாங்கிறது புரியணும். எப்போ இந்த பக்தி நிச்சயமான ஒன்றுன்னு இருக்கோ அது வரைக்கும் கடவுளை நினைப்பாங்க. அக்ஞான நிலைமையில பகவானையே நாம மறந்துடுறோம். அவரை தேவையில்லாம நிந்திக்க வேற தொடங்க ஆரம்பிச்சிடுறோம். அவன் நிச்சயம் தவறான வழியில தான் போய் சேருவான். கோவிலுக்கு பதிலாக வேற கெட்ட இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவான்.
ஒன்றும் செய்ய முடியாது இல்லையா? இது நம்ம சிந்தனைக்கே உண்டான ஒரு சயின்ஸ் தான். கோவிலுக்கு போகணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு நிலைமையாக உயர்ந்துக்கிட்டே வரான். கோவிலுக்கு போய் மனசாந்தி அடையிறான், கடவுள் இருக்காரு, உதவி செய்கிறாருன்னு அவன் நினச்சிக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு எல்லாமே புரியுது. அதுக்கப்புறம் அவன் இந்த ஞானத்தை பற்றி யோசிச்சு ஒரு நிலைமையில புரிஞ்சுக்கிறான். ஆமாம், கடவுளுக்கு ஏன் கோவில் கட்டித்தராங்க, அவர் ஏன் அங்கே இருக்காருன்னு நினைப்பான். கோவிலில் மட்டும் இருக்கிறதுனால என்ன பயன்? அவன் மனசார விடைய தேடி இந்த உணரவும் செஞ்சுக்கிறான். இந்த பக்தி எதுல முடியும்? அவன் ஆத்ம தத்துவத்தை உணர்ந்து அவனோட கர்ம வினைக்கு முக்தி கிடைக்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, அவன் மோட்சத்துக்கு உண்டான பாதையில போக வழி கிடைச்சிருது. நாமளும் அந்த வழியிலேயே போகிறதுக்கு கத்துக்கிறோம். அப்போதான் நாம எல்லாரும் இந்த ஞானிகள் காட்டின வழியில, எளிய வழியில போக முடியும். இப்ப உங்களுக்கு புரிஞ்சுதா? எப்பவுமே நாம கடவுளோட சிந்தனையோட இருக்கணுங்கிறது தான் பெரிய விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். எந்த குழப்பமும் இருக்கக்கூடாது. இதெல்லாம் என்னது, ஏன் என்னை இப்படி அடைச்சிட்டாங்க, அதை உணர்ந்து அந்த பாதையில போங்க. அப்படித்தான் நடக்கணும். இதுதான் பெரிய அஸ்திவாரத்தை ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு உதவுற விஷயம். அம்மா, பகவான் தான் சர்வசக்தி வல்லமை படைத்தவர்னா, அவர் தான் நமக்குள்ளேயும் இருக்காருனா, நாம் இந்த உண்மையெல்லாம் ஏன் அனுபவிக்க முடியறதில்ல? தேவையில்லாத கபடங்கள்லாம் சேர்ந்துக்கிறதுனால தான் இந்த மாதிரி. உங்க பேர் என்னன்னு சொல்லுங்க. ஜவான் சி ராணா. ஜவான் சி ராணா. பார்க்கறதுக்கு இவ்வளோ வயசானவரா தெரிஞ்சாலும் பேர்ல மட்டும் இளமையாவே இருக்கீங்க. அது ஆரம்பத்துல இருந்தே இளைஞன் தான். பாத்தீங்களா, இப்போ நீங்க பேர்ல கூட நான், இது எவ்வளவு தவறான ஒரு விஷயம் தெரியுமா? இது ஒரு வகையில கூடாது. நான் தான் பரமாத்மா, ஆத்மா நான் தான் பரமாத்மான்னு நினைக்கணும். எது எப்படியா இருந்தாலும் நான் ஜவான் சி ராணா தான். இந்த எண்ணம் நம்மளோட எண்ணத்துல பதிவான ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். தூக்கத்துல கூட உங்களுக்கு இதே எண்ணம் தான் இருக்கணும். அதனாலதான் நம்மளோட எண்ணங்கள்லாம் சிதறி வெளியில போய் விழுந்திருக்கு. கண்ணுக்கு தெரியறது கிடையாது, கண்ணோட்டத்துல தான் இருக்கு. இந்த ஒரு காரணத்தினாலதான் நம்மளுக்குள்ளேயே நாமளே பரமாத்மாங்கிற விஷயத்த சில சமயத்துல நாம மறந்து போயிடுறோம். நம்ம கண்ணோட்டம் தான் தப்பா இருக்கு. ஆனா இந்த செயலுக்குண்டான தண்டனை ரொம்ப பெருசுன்னு தான் சொல்லணும். அம்மா, பரமாத்மாங்கிற சக்தியை விட பெருசானது ஏதாவது இருக்கா? பகவான் கிட்ட நம்மளை இழுத்துட்டு போற ஏதாவது விஷயம் இதை விட சக்தி வாய்ந்தது ஏதாவது இருக்கா? அதுக்கு ஏதாவது தத்துவம் இருக்கா? நாம இந்த விஷயங்கள்லேருந்து விடுபட வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய சாதனைகள் என்னென்ன சொல்லுங்க. அதாவது பரமாத்மாங்கிறதே ஒரு தனி தத்துவம் தான். இதை விட சிறந்த தத்துவம் வேற இல்லைன்னு கூட சொல்லலாம். இந்த பரமாத்மாவோட தத்துவம் அவன் உள் மனசுல இல்லாம அவனை சுத்தி இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பெரிய அரசன், ஒரு சக்திசாலியா இருந்தான். ஆனா அவன் ஆட்சிங்கிற ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கான் இல்லையா? கரெக்ட் தான். அக்பர், பாதுஷா போன்ற பெரிய பெரிய பாதுஷாக்களுக்கும் இதே நிலைமை தானே. கட்டுப்பட்டு தானே இருந்தாங்க. அப்படி பார்த்தா உலகத்துல எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்துல கட்டுப்பட்டவங்களா தான் இருக்காங்க. பாதுஷாவா இருக்காங்க, சாம்ரட்டா இருந்தாங்க. அப்படி இருந்தும் கூண்டுக்குள்ளதான் அவங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. அவங்களோட சக்திகள்லாம் ஒரு காலத்துல இல்லைன்னு ஆயிடுச்சு. இந்த சக்திகள் ஒரு நாளைக்கு போக வேண்டியது தானே. அதே போலதான் சந்தோஷம், மோகம், லோபம், மாயை ஒரு வகையில
இந்த பரமாத்மாவை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே வேணாம்னு உடைச்சி எரிஞ்சிடலாம். இந்த குரோதம், மாயை, மோகம், லோபம் எல்லாமே இது எல்லாத்தையுமே ஒழிச்சு கட்டிடலாம். ஆனா மற்ற விஷயங்களெல்லாம் நம்ம அப்படி செய்ய முடியாதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்குங்க. இந்த அரிய பரமாத்மாவை அடைஞ்சதுக்கு அப்புறம் அதுலேருந்து நாம வெளியில வர்றதுக்கு நாம ஞானிகளோட பாதத்துல தான் போய் சரணடையணும். ஞானிகளோட ஞானம் வேற யாரும் இதுல நமக்கு உதவி செய்யறதுக்கு முடியாது. கட்டுப்பாட்டிலேருந்து வெளியில வரத்துக்கும் முடியாது. இந்த குரோதம், மாயை, லோபம், மோகத்தால கட்டுப்பட்டவங்க இந்த 4 குணங்களும் சேர்ந்துதான் உங்களுக்குள்ள ஒரு அகங்காரத்தையே உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு. நான் ஜவான் சி ராணான்னு அகங்காரம் சொல்லுது. நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் இதை செஞ்சேன் அப்படிங்கிறது தான் ஒரு அகங்காரம். இந்த ஒரு எண்ணம் மட்டும் அரசனா இருந்தாலும் சரி, சாதாரணமானவனா இருந்தாலும் சரி, மனுஷனோட கட்டுப்பாட்டையே அது கெடுத்துடுது. அதுக்கு அகங்காரம் தான் ஒரு காரணம். அகங்காரத்திலேயே கெட்டு போயிடுறான். அகங்காரம் தான் கட்டி போட வச்சிருக்கு. எப்போ இந்த அகங்காரங்கிறது நம்மளை விட்டு வெளியில போகுதோ அப்பதான் உண்மையான வாழ்க்கை வாழ முடியும். அது பாட்டுக்கு தன்னோட வேலையை செய்யுது. ஞானிகள் என்ன செய்யறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவங்க அகங்காரத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அகங்காரத்தை கட்டுப்படுத்தினா கூட வாழ்க்கை ரொம்ப நல்லதா இருக்கும். ஏன்னா தீய செயல்களுக்கு அகங்காரம் தான் காரணம். ஞானிகள் தான் இதுக்கு உதவ முடியும். மற்ற விஷயங்கள், லௌகீக விஷயங்கள் அது பாட்டுக்கு நடந்துகிட்டு இருக்கும். அவைகள் எந்த விதத்திலையும் இருக்க போறதில்ல. அகங்காரத்தை எந்த வகையிலாவது நாம் அழிச்சிடணும். அகங்காரம் இருந்தாதான் தெளிவற்ற நிலை. இந்த அகங்காரம் இல்லைன்னா அப்பவும் வாழ்க்கையில எந்த ஒரு நிலையிலுமே சக்சஸ் தான். எதுவுமே தலையிடாது. இந்த டச் பண்ணவும் முடியாது. இப்ப புரிஞ்சுதா? புரிஞ்சுதுமா, எனக்கு ரொம்ப நல்லா புரிஞ்சுது. முதல்ல நீங்க ஞானிய பார்த்து உடனே ஞானத்தை அடைஞ்சு இந்த பரமாத்மாவை கட்டுப்பாடற்றதா ஆக்கிடுங்க.